உங்க பிசினஸோட சேல்ஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா இன்க்ரீஸ் பண்ணணும்னா லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா ஆன்போர்ட் பண்ண கிளைண்ட் 5000 தான் ஆடுக்காக இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு நான் எப்படி அவங்களுக்கு 77 குவாலிட்டியான என்கொயரியை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தேன்னு இந்த வீடியோவில் சொல்றேன். ஹாய் guys, this is day 56 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஈரோட்ல இருந்து ஒரு கிளைண்ட் அவங்களோட கிராஃப்ட் ஒர்க் பிசினஸுக்கு என்னால ஆடுக்காக 5000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. எல்லாரும் இது ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தாங்க. நான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன். ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ், அவங்களுக்கான யூஎஸ்பி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இவங்களுக்கு நான் எப்படி இந்த அமௌண்ட்டை எஃபெக்டிவா யூஸ் பண்ணேன்னு இந்த வீடியோவில் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இவங்க பிசினஸை கம்ப்ளீட்டா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் ரிசர்ச்ல இன்வால்வ் ஆனேன். லைக் அவங்களோட ஆடியன்ஸ் யாரு, என்ன லொகேஷன்ல அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுது, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கேம்பெயின் செட்டப் பண்ணும்போது ப்ராட் ஆடியன்ஸ் கொடுத்து டேட்டாஸ் கேதர் பண்ணாம இவங்களுக்கான ரைட் ஆடியன்ஸ் யாருன்னு இன்ஸ்டாகிராமே ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்க டேட்டாஸை எடுத்துக்கிட்டேன். இதுல நான் எந்த ஒரு ஃபனல் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணாம வார்ம் ஆடியன்ஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணேன். அண்ட் அவங்களோட ஆஃபர்ஸை யூசருக்கு கன்ஃபியூஸா வராத மாதிரி சிம்பிளா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஃபைனலா கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணாம அந்த கிரியேட்டிவோட வேல்யூல ஃபோக்கஸ் பண்ணேன். இதோட அவுட்புட்டா ஜஸ்ட் 7 டேஸ்லயே 77 லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்ததோட அப்ராக்சிமேட்டா 24K ரெவன்யூ மேக் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஒரு கேம்பெயின். இப்போ இந்த கேம்பெயின் இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு கிளைண்ட் அவங்களோட ஆட் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன்னா, நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோன்றது முக்கியம் இல்லை, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ல நான் எப்படி இந்த கிளைண்ட்டுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தேன்னு டீட்டெயிலாக கேஸ் ஸ்டடி பிரேக் டவுன் கொடுத்துருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஆட் பட்ஜெட்னு டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்றேன். தேங்க்யூ.